நம்மைப் போல ஒரு மனித அவதாரம் எடுத்து வந்தார். அப்பொழுதுதான் அவருக்கு இயேசு என்று பெயரிட்டார்கள். அது மாத்திரல்ல, அவருக்கு நிறைய பெயர் கொடுக்கப்பட்டது. அதிலே ஒரு பெயர் இந்த ஏசாயா 9:6 இருக்கிறது. வல்லமை உள்ள தேவன். இந்த இயேசு எப்படிப்பட்டவர் என்றால், வல்லமை உள்ள தேவன், மைட்டி காட் என்பதாய் சொல்லப்படும். கடவுள்னா அவர் வல்லமை உள்ளவராக இருக்கணும். அவர் தானே கடவுளாக இருக்க முடியும். மனிதனுக்கு பயந்து ஓடுகிறவர் கடவுளாக இருக்க முடியாது. ஒரு மனிதனால் கொல்லப்படுகிறவர் கடவுளாக இருக்க முடியாது. ஒரு தற்கொலை பண்ணி சாகிறவர் கடவுளாக இருக்க முடியாது. நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். கடவுள்னா எப்படிப்பட்டவர்? பெண்களுக்கு பின்னால் ஓடிக்கொண்டிருக்கிறவர், 2 கல்யாணம் 3 கல்யாணம் பண்ணுறவர் கடவுளாக இருக்க முடியுமா அப்படின்னு நம்ம தான் யோசிக்கணும். மந்திரவாதம் பண்ணுறாங்க, பில்லி சுனி செய்கிறாங்க, அதை வச்சு செய்கிறாங்கன்னா பில்லி சுனியத்துக்கு பயன்படுத்துகிற ஒருவர், பில்லி சுனியம் ஒரு ஏவலுக்கு பயன்படுத்தப்படுகிற ஒருவர் கடவுளாக இருப்பாரா அப்படின்னு நம்ம தான் யோசிக்கணும்.